ஹாய் கேஸ், வெல்கம் டு ஜேகேபி விலாக். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேலத்தில் உள்ள 1008 சிவலிங்கம் கோயிலில் உள்ள முருகனின் 6 படை வீடு அடுத்தடுத்து இருக்கிறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி. இதுதாங்க முதல் படை வீடு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர், இதுதான் 2ஆம் படை வீடு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி, இதுதான் 3ஆம் படை வீடு. நான்காவதாக பார்த்தீங்கன்னா சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி, இதுதான் 4ஆம் படை வீடு. இந்த 4 படை வீட்லேயும் முருகன் தனியாக தான் இருப்பார். அடுத்து 5ஆம் படை வீடு திருத்தணி ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ சுப்பிரமணிய தெய்வானை. இங்கே வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சியளிப்பார். அடுத்து கடைசி படை வீடான பழமுதிர்ச்சோலை ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ சோலைமலை முருகன் மற்றும் ஸ்ரீ தெய்வானையுடன் இங்கும் காட்சி தருவார். மேலும் 7ஆம் படை வீடான மருதமலையிலும் முருகன் வள்ளி ஸ்ரீ தெய்வானையுடன் காட்சி தருவார். சேலம் 1008 சிவலிங்கன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா முருகனோட 6 படை வீடுகளும் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம், தரிசனம் செய்யலாம்.